அன்புக்கு பல பரிமாணம் இருக்கு. அதுல ஒண்ணு தான் காதல். இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னா, இது எங்க அம்மா, அப்பாவினுடைய காதலினுடைய விளைவு தான். நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க அம்மா, அப்பாவுடைய காதலினுடைய விளைவு தான். காதல் தான் எல்லா உயிரினங்களும் தோன்றதுக்கான ஒரு மூல சக்தியா இருக்கு. காதல்ல பாசமும் இருக்கு, காமமும் இருக்கு. ஒவ்வொரு உயிரினமும் தான் மெச்சூர் ஆகும்போது, இந்த காதல்ன்ற உணர்வு எல்லா உயிர்களுக்கும் தானா ஏற்படுகிறது. அதனுடைய அடிப்படை நோக்கம் இறைவன் இந்த படைப்புகளினுடைய அந்த தொடர்ச்சிய அவன் செய்துட்டே இருக்கணும். அதுக்கு எல்லா உயிரினத்திற்கும் சாதாரண பல்லி, சாதாரண கோழி, சாதாரண ஆடு எல்லா உயிரினத்திற்கும் இந்த காதல் உணர்வை கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு உணர்வு தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டு இருப்பதற்கான மூல சக்தியாக இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மிக முக்கியமான அந்த இளமை பருவத்துல இந்த காதல் உணர்வு ஏற்படுகிறது. இத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, காதல்ல விழமாட்டோம், காதல்ல எழுவோம். இது ஒரு அடிப்படை ஒரு உணர்வு. இதுவும் புனிதமானதுதான்.